அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் விவசாய மக்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும் இறைவன் மற்றும் அவர்களின் விளைநிலங்களை விளைச்சலை அமோகமாக செழிக்க வைக்கும் திருத்தலம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் தமிழ்நாட்டில் பெருமளவு விவசாயிகள் மற்றும் தினசரி விவசாயம் செய்து வருகின்றனர். இப்போதுள்ள விவசாயிகள் பெருமளவு லாபத்தை சந்திக்காமல் நஷ்டத்தையே சந்திக்கின்றனர். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மீண்டும் விவசாய தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி இருக்கும் சூழலில் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆலயத்தின் பெயர் அருள்மிகு நன்றுணையப்பர் திருக்கோவில், புஞ்சை திருநனிப்பள்ளி மற்றும் கிடாரம் கொண்டான் அஞ்சல், மயிலாடுதுறை வட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கே மூலவராக சிவபெருமான் நன்றுணையப்பர் என்ற தோற்றத்திலும், மேலும் இறைவியாக மலையாள் மடந்தை மற்றும் பர்வத புத்திரினி இறைவியாக காட்சி தருகிறார்கள். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை வேளையில் 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாகும். முன்னொரு காலத்தில் இந்த திருநன்பள்ளி பாலை நிலமாக இருந்தது. பொதுவாக பாலை நிலத்தில் எந்த ஒரு தாவரச் செடிகளுமே வளராது. அந்த வேளையில் மக்கள் மிகுந்த துன்பத்தில் இருந்தனர். ஒவ்வொரு முறையும் பயிர்கள் விளைச்சலுக்காக அதன் பணிகளை செய்வார்கள். ஆனால் விளைச்சல் எதுவுமே இல்லாமல் மிகுந்த ஏமாற்றத்துடன், மிகுந்த மன வருத்தத்துடனே மக்கள் இருந்து வந்துள்ளனர். ஒரு முறை திருஞான சம்பந்தர் அவர்கள் இந்த ஊரில் உள்ள மக்களின் கோரிக்கையை ஏற்று திருநனிப்பள்ளிக்கு செல்வதற்காக வெறுங்காலில் பல கிலோமீட்டர் தூரம் வந்தார். வரும் வழியில் அவரது காலில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்தார். அப்போது அந்த இடத்தில் சிவலிங்க வடிவில் பூக்கள் இருந்தன. தாம் தான் தவறு செய்து பூக்களை மிதித்து விட்டோம் என்ற எண்ணத்தில் சம்பந்தர் அவர்கள் மிக வேகமாக இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வந்தார். அப்போது தன் மனம் உருக இறைவனை நினைத்து வருந்தி பாடியமையால் இதற்கு உதவாத பாலை நிலமாக இருந்தது அங்குள்ள விவசாயிகளுக்கு பயன்படும் நல்ல நிலமாக மாறியது. மேலும் இதனால் விளைச்சலும் அமோகமாக பெருகுகிறது. மேலும் அங்குள்ள மக்கள், நாங்கள் பலமுறை கடவுளிடம் கோரிக்கை வைத்தோம், ஆனால் அந்த கடவுள் எங்களை காப்பாற்ற திருஞான சம்பந்தரை இந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளார் எனவும், திருஞான சம்பந்தரை கடவுளாக நினைத்து அவருடன் அங்குள்ள மக்கள் அன்பை பொழிந்தனர். மேலும் கோயில் பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கு விளைநிலங்கள் வைத்திருந்த விளைநிலங்களில் தொடர்ந்து விவசாயத்தில் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கும் விவசாயிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து நன்றுணையப்பர் இறைவனை மனதார வணங்கி அவருக்கு வஸ்திரம் அணிவித்து ஒரு பெரிய பூமாலை ஒன்றை சூட்ட வேண்டும். மேலும் பொங்கல் படையலிட்டு இந்த கோவிலில் 3 முறை சுற்றி வலம் வர வேண்டும். அதன் பின்பு நீங்கள் கோவிலில் முடிந்த பிறகு வெளியே வரும்போது அந்த கோவிலை சுற்றியுள்ள மண்ணை தங்கள் கொண்டு சென்ற ஒரு பையில் அந்த மண்ணை எடுத்து முழுவதும் நிரப்பிக்கொள்ள வேண்டும். உங்கள் விளைநிலங்களில் சரியான விளைச்சல் இல்லாத நிலங்களை பார்த்து அந்த மண்ணை ஒரு கைப்பிடி அள்ளி உங்கள் நிலத்தில் கிழக்கு பாகத்தில் நடுவில் கற்பூரம் தீபம் ஏற்றி 2 வாழைப்பழங்கள் வைத்து இறைவனை வேண்டி அந்த மண்ணுக்கு அந்த நிலத்தில் அனைத்து இடங்களிலும் தூவ வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த பரிகார முறையை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நிலத்தில் முப்பொழுதும் விளைச்சல் நன்றுணையப்பர் உங்களுக்கு வழங்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லவை. எனவே விவசாயிகள் அனைவரும் முறையாக இந்த முறையை கடைபிடியுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்க தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.